தினமணி நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோ ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தோம். அதுக்கு அப்படியே நேர்மாறா இந்த வீடியோ அமைய போது ஃபுல்லா சந்தோஷமா ஒரு எமோஷனலான ஒரு வீடியோவா இருக்க போது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல்ல ஒரு வழியா முதல் வெற்றியா பதிவு செஞ்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சேப்பாக்ல தொடர்ந்து ஒரு 6 ஆட்டங்களை ஜெயிக்காம வந்தாங்க. 7வது ஆட்டத்துல தலஃபா ரீசன்னு ஜெயிச்சு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த வெற்றியை பத்தின எமோஷனான மொமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ் ஒரு வழியா காத்திருந்து இந்த வெற்றியை கிடைச்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு நான்லாம் ஒரு மாதிரி எப்படி ஆயிட்டேன்னா, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். முதல் வெற்றி தான் இது, ஃபைனல் கூட ஜெயிக்கல. ஆனா ஒரு மாதிரி ஃபீலிங் எமோஷனல்னு நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருந்தது. இல்ல நீங்க மட்டும் இல்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹோல் ஃபேன்ஸ்க்குமே என்னன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் என்னடா தோத்துட்டே வராங்களே, ஒரு சாம்பியன் சைடு ஒரு 5 டைம் சாம்பியன் ஆனவங்க இப்படி ஒரு சிஎஸ்கே இப்படி பார்க்க முடியல எங்களால அப்படிங்கிற அளவுக்கு தான் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. போன வீடியோ பேசும்போது சொல்லியிருந்தோம் இந்த மேட்ச் சுவாரஸ்யமா இருக்க போதா இல்லைன்னு கூட என்னால சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல, இவங்க நம்பி சொன்னா தோத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கையில இந்த வெற்றி எப்படின்னா ரொம்ப ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியா இருக்கு. அதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒருத்தர் கூட ஒரு சொதப்பாம பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்ல 1-2 இடங்கள் மட்டும் மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட் சைடுல மட்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. நாங்க திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ஒரு கம்பேக் வெற்றியா அதை பாக்குறோம். ஸோ டாஸ் திரும்பவும் தோத்துட்டாரு நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட். என்னடா அது திரும்பவும் டாஸ் தோத்துறாரு, திரும்பவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா, நம்ம பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், பவுலிங் கஷ்டம், டிஃபெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே பேட்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா, சஞ்சு அவருடைய அந்த ஒரு டச் அவர் பிடிச்சிட்டாரு. ருத்ராஜ் கொஞ்சம் தடுமாறினாரு. எனக்கு மற்ற அணிகள்லாம் நம்மளே இந்த பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு 6 ஓவருக்கு 70, 80, 10 பாலுக்கு 30 ரன்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ருத்து கொஞ்சம் சிரமமா இருந்தாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல பார்த்து பேசினதுதான் ஓப்பனிங் நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு போன வீடியோல கூட பேசியிருந்தோம். இந்த இதுல என்னன்னா சஞ்சு ஃபார்ம் கொண்டாரு. ருத்து என்ன பண்ணாருன்னா ஆங்கர்ஷிப் ரோல் பிளே பண்ற மாதிரி சிங்கிள் தட்டிட்டு இருந்தாரு. ஓகே, அவரு சிங்கிளும் தட்டல, டாட் பால் ஆடினார் தான். சிங்கிள் என்ன சொல்றேன், இடையில ஒரு 18 பாலுக்கு 5 ரன் என்னமோ அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். சரி அடிப்பாரு, அந்த பக்கம் சஞ்சு அடிக்கிறாரு, அதனால அவர் விளையாடுறாரு அப்படின்னு பார்த்தா அங்கே இல்ல. அவர் பார்த்தா கிளியர்லி என்னன்னா நாட் இன் த ஃபார்ம் அப்படிங்கிறது கிளியர் 4வது மேட்ச்லயும் தெரிஞ்சிருக்கு. அவரோட எக்ஸப்ட் அவரோட ஃபார்ம் கன்சர்ன் ஆச்சு தவிர மற்றபடி சிஎஸ்கேவுக்கு பேட்டிங் பார்த்து குறை சொல்றது ஒன்றுமே வெறும் 2 விக்கெட் தான் விழுந்தாங்க. அது ஒரு ரிட்டையர்ட் அவுட் ஒரு ஆயுஷ் மாத்திரை மற்றபடி பேட்டிங் ஒரு கலக்கிட்டாங்க. சஞ்சு ஒரு பிரில்லியன்ட் நாக் விளையாண்டு அவர் முதல் சதத்தை பதிவு பண்ணிட்டாரு. அதுவும் சதத்தை பதிவு பண்ணது இல்லாம அதோட செலிப்ரேஷன் வேற லெவலில் ஒரு தலைவர் செலிப்ரேஷனை போட்டு இதை நான் யாருக்கு சமர்ப்பிக்கிறேன்னா ஃபிளமிங் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் சூப்பரா மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதான் இப்போ நமக்கு நான் முந்தின வீடியோல பேசியிருந்தோம் நினைக்கிறேன். சிஎஸ்கே பத்தி பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரை ஒருவேளை பவர் பிளேல இவங்க 2 பேரும் நல்லா விளையாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஆயுஷ் மாத்திரை ஒரு 6வது 7வது ஓவர்ல ஆடுறப்போ அவருடைய பேட்டிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஆகும்னா, அப்படியே தன்னை போல இந்த டீமுடைய ஒரு பெஸ்ட் பேட்டரா நம்பக்கூடிய நம்மளுடைய தேவால் பிரேவிஸ் அவர் கிரீஸுக்கு வரதுக்கான டைமை நம்ம டிலே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பெஸ்ட் பேட்டர் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா இறக்குறோமோ அந்த அளவுக்கு டீமுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன். நேற்று எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஆயுஷ் மாத்திரையே நல்லா விளையாண்டாரு, சூப்பரா விளையாண்டாரு, எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் இன்னிங்ஸ் இன்னும் அடுத்த இதுக்கு கொண்டு போறோம்னா ஒரு அக்சலரேஷன் தேவைப்படுச்சு. ஸோ அந்த இடத்துல ஆயுஷ் மாத்திரையை மாற்றுறாரு அப்படின்றப்போ அவரை மாத்திட்டாங்க ரிட்டையர் அவுட் படி. எனக்கு அந்த டிசிஷன்ல பிரச்சனை நல்ல ஒரு டிசிஷன் தான். ஸோ இந்த மாதிரி சிக்கல் அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுன்றதுக்கு அவங்ககிட்ட ஒரு ஆன்சர் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, துபை ஏன் இறக்குனாங்கன்றதான் தெரியல. எனக்கு பிரேவிஸ் வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, ஏன் துபை இறக்கிருக்காங்கன்னு எனக்கு பட்ட வரைக்கும் என்னன்னா, ஒரு 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு, இது கூட விளையாண்டு ஒரு ரிதம்ல இருக்காரு. ஓகே, விளையாட்டு துபி அவுட் ஆனா என்ன அடுத்து பிரேஸ் உள்ள கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வராரு, மேபி அவர் எடுத்த உடனே அவரால் பிளாஸ்ட் பண்ண முடியாம போயிட்டு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அவர் இருக்கட்டும், துபை அடிக்கக்கூடிய ஆள் தான், அதனால அவர் இருக்கும். இன்கேஸ் மறுபடியும் விக்கெட் போகுதுன்னா அந்த அடுத்து நம்ம பிரேவிஸை கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விளையாடல, அதுக்கப்புறம் துபே ஒரு 6 அடிச்சாரு நினைக்கிறேன் சம்திங். அது பிரேவிஸ் அதை யூஸ் பண்ணல. நீங்க சொன்ன அந்த ஆயுஷ் மாத்திரை ஒரு பெரிய கன்சர்ன் தான். அவரால் அவ்வளவுதான் முடியும், அவரோட பவர் எபிலிட்டிக்கு அவ்வளவுதான் முடியும். அது அவர் சாட்டிஸ் பண்ணி போயிட்டாரு. ஓவரால் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 30-40 ரன் அதிகமா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் எடுத்துருந்துக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது ருத்ராஜ் கெய்க்வாடுமே சொல்லியிருப்பாரு. அதான் இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பிளேயிங் 11ல ருத்ராஜும் ஆயுஷ் மாத்திரையும் இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்க 2 பேருமே ஓப்பனர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கணும். அதை தாண்டி அவங்க ஒருத்தர் நம்பர் 3க்கு வராரு அப்படின்னா அந்த டீம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன் எனக்கு ஆரம்பத்திலே இருந்தது. கம்பேரிங் டு எங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த நவீன கிரிக்கெட் சொல்றேன். ஏன்னா ரொம்ப வேகமா விளையாடுறாங்கன்ற அடிப்படையில் தான் சொல்றேன். சோ சிஎஸ்கே இதை தான் தொடர போறாங்க அப்படின்னா
இவங்க இந்த ரிட்டையர்ட் அவுட் முறையை எந்நேரமும் கையில வச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஸோ அது இருக்கிறதா வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கும். மற்ற அணிகளை காட்டிலும் சிஎஸ்கே அதிக முறை அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றது எனக்கு என்னமோ தோணுது. அதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். ஸோ எதிர்பார்த்தபடி பிரேவிஸும் வந்துட்டாங்க, அகில் ஹோசனும் கொண்டு வந்துட்டாங்க, பிரசாந்த் வீர் இருப்பாருன்னு நினைச்சோம், பட் அவருக்கு பதிலாக குர்ஜப்னீத் சிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பேசினபடி கொஞ்சம் ஒரு 10-20 ரன் இன்னும் கூட அடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ 212ன்றது கொஞ்சம் சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறப்போ. இல்ல இது வந்து ஒரு சேசபிள் ஸ்கோர் தான். வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங்ல வந்து அங்கங்க ஃபிளாஸ் நிறைய பண்ணிட்டாங்க. இன்னொன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாங்க. ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணியுமே நமக்கு வந்து இவ்வளவுதான் ஸ்கோர் கிடைச்சிருக்குங்கிறது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. வந்து ஏன்னா 212ங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த விக்கெட்ல ஒரு 240-250 போயிருந்திருக்கணும் சென்னை விளையாண்ட விதத்துக்கு. ஆனா அப்படி போகல. இடையில பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவுக்கு வந்து ஒரு கேஎல் ராகுல் வந்து ஒரு ரன் அவுட் ரொம்ப ஈஸியான ஜக்லிங் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரன் அவுட் சான்ஸ் ரொம்ப ஆயுஷ் மாத்ரே ரன் அவுட் மிஸ், அப்புறம் சஞ்சுக்கு ஒரு கேட்ச் மிஸ், ரெண்டும் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு அவங்க ஃபீல்டிங்ல நம்ம சென்னைட்ட என்ன எதிர்பார்த்தோமோ, ஐ மீன் என்ன எதிர்பார்த்தோம்னா 3 மேட்ச் அவங்க விளையாண்டதை வச்சு சொல்றோம். அவங்களுக்கு குறைச்ச மதிப்பில் சென்னைட்டா இந்த மாதிரி ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல. இப்போ அப்படியே என்னன்னா வந்து சென்னையோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னன்னா டெல்லி பக்கத்து அப்படியே சாஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் அவங்க டிசி கேப்டனுமே அதை சொல்லியிருப்பாரு. வந்து எங்க ஃபீல்டிங் வந்து ரொம்ப நாங்கள் வந்து போரா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் காரணமா பாக்குறேன். வந்து ஆனா அந்த இடத்த அவங்களால கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல. சென்னையால வந்து ஒரு 250 ஸ்கோரை கொண்டு போக முடியல. அது வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சாளர்களை பாராட்டி ஆகணும். ரொம்ப சிறப்பா பந்து போட்டாங்க. எனக்கு வந்து 15 ஓவர்ல 160 கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்த 5 ஓவர்ல 60 ரன் அடிக்கிறதுலாம் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனா வெறும் 52 ரன்கள்ல கட்டுப்படுத்திருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப சூப்பரா பந்து வீசிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்கிடி வந்து ரொம்ப அட்டகாசமா போட்டாரு. நீங்க பவுலிங் கார்டு பாத்தீங்கன்னா நிறைய ரன் கொடுத்துருப்பாங்க. நட்ராஜனும் நிறைய ரன் கொடுத்துருப்பாரு. ஆனா நட்ராஜனுமே கடைசி ஓவர் வந்து ரொம்ப சூப்பரா போட்டாரு. சஞ்சுலாம் கடுப்பா இருப்பாரு, ஏன்னா இவன் இப்படியோ போடுறான்னு. அதுக்கப்புறம் தான் சரி நீ போடுன்னு சொல்லிட்டு ஒரு பால் வந்து சஞ்சு இப்படி மிஸ் பண்ணுவாரு. அது கீப்பர் போகும்போது அது எஜ்ஜாய் கேட்ச் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அவர் எதுக்காக டென்ஷன் ஆனா கேட்ச்க்காக டென்ஷன் ஆகல, பாலை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு அழகா நீங்க சொன்ன இங்கிடி வந்து ஒரு ஸ்லோ பால்ஸ் அவ்வளவு அழகா யூஸ் பண்றாரு. சூப்பர் ஸ்லோ பால்ஸ் போட்டு ஒரு ஓவர்ல 7 ரன் 8 ரன்லாம் வந்து, அதுவும் ஃபைனல் ஒரு 16-17 ஓவர்லாம் வரும்போது 7 ரன் 8 ரன் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த எண்ட் வந்து ரொம்ப கட்டுப்படுத்திட்டாங்க வந்து டெல்லி பொறுத்த வரைக்கும். ஸோ டெல்லியும் வந்து ரொம்ப சாதாரண டீம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க பவர் பிளே நிரூபிச்சாங்க. போடு நிசன்கா போட்டு என்ன அடி அடிக்கிறாரு. ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாலே வந்து அடி புல்லு, அப்புறம் அந்த பிக்கப் ஷாட் தான் வந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு நிசன்கா, எந்த குறையுமே இல்ல. சோ அவங்க அந்த பவர் பிளேல அப்படி ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணாலே கொஞ்சம் எனக்கு ஜெர்க்காச்சு. என்ன இவங்களும் நல்லா பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு என்னன்னா மறுபடியும் இந்த ப்ராசஸ் மறுபடியும் தொடங்குதோ, எங்கடா அது நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கும் போது அகைன் வந்து பவர் பிளே அடிக்கிறத பார்த்தோன்னா வந்து மறுபடியும் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒன்ஸ் விக்கெட் விழ ஆரம்பிச்சோன்னா, விக்கெட் கிடைக்க ஆரம்பிச்சோன்னா வந்து ஓகே உங்க ட்ராக்ல இருக்காங்க, ஒரு பழைய சிஎஸ்கே டீம் வந்து திரும்பி பில்டப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையே வந்துச்சு. இன்கேஸ் வந்து விக்கெட் விழாமலே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி கேமா தான் போயிருக்கும். இந்த ஸ்கோர் வந்து அவங்க ஈஸியா சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் எனக்கு கம்போஜும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நல்லா ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் லென்த் பால் போட்டோன்னே அடி புல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா கதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லென்த் அப்படி கப் பண்ணி ஃபுல் லென்த் போட ஆரம்பிச்சாரு. 2 முறை வந்து கேட்ச் வாய்ப்பு வந்தது. முதல் முறை வந்து இவர் தவற விட்டுருப்பாரு, கலீல் அகமது தவற விட்டுருப்பாரு. ஆனா 2வது முறை வந்து பிரேவிஸ் நினைக்கிறேன், கரெக்டா பிரேவிஸ் தான் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல நம்மளுடைய மிடான்ல கரெக்டா பிடிச்சிருப்பாரு. ஸோ அந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ண விதம் வந்து டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, டைம் எடுக்காம. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. கலீல் அகமதும் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆங்கிள் நிறைய ரன் போதும் ஆங்கிள் மாத்தி கேஎல் ராகுலுக்கு கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பவுன்ஸ் போட்டோன்னே அவரும் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த 2 விக்கெட் போனோடனே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றேன்னா மொமெண்டம் சிஎஸ்கே பக்கம் வந்தது. ஆனா இது எல்லாத்தையும் விட நான் வந்து ரொம்ப பெருசா யாரை ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நூர் அகமது ரேட் பண்ணுவேன். அவர் வந்து ஒரு 6 சேவ் பண்ணிருப்பாரு. அந்த 6 சேவ் பண்ணணும் என்னாச்சுன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பம்ப் அப் ஆயிட்டாங்க, எல்லா ஃபீல்டர்ஸும் பம்ப் ஆயிட்டாங்க. ஸோ அதை எங்க நம்மளால எவிடென்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அக்ஷர் பட்டேலுடைய அந்த கேட்ச் வந்து சர்ஃப்ராஸ் கான் பிடிச்சாரு. கண்டிப்பா. ஏன்னா நீங்க நம்ம ஃபீல்டிங் பத்தி பேசியிருக்கோம். வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபீல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. கையில வர கேட்சே விடுறாங்க. அகைன் வந்து கலீல் அகமது தான் முன்னாடி மேட்சஸ்லயும் மிஸ்டேக் பண்ணிருப்பாரு, இந்த மேட்ச்லயும் மிஸ்டேக் பண்ணிட்டு அவரு கிட்டத்தட்ட வந்து அவர் பவுலிங்ல சொதப்படுறது வந்து இங்க வந்து ஃபீல்டிங் கேரி ஓவர் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஏன்னா ஃபீல்டிங் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ல, வந்து பவுலிங் போறோம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபீல்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 கேட்ச் நூர் அகமதோட கேட்சும் சரி, சர்ஃப்ராஸ் அகமது அவர் பிடிச்ச கேட்சும் சரி, வந்து 2 பேருமே வந்து என்னன்னா சூப்பரா மாத்திட்டாங்க. ஃபீல்டிங்ல திரும்பி வந்துட்டோம், ஒரு பழைய டீம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசுவோம் நம்ம வந்து
இன்டென்டே இல்ல. ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா எப்படி விளையாடணும், நீங்க வந்து உங்களோட ஃபீல்டர்ஸ்க்கு உங்களோட பிளேயர்ஸ்க்குலாம் நீங்க கேரி பண்ணி கொண்டு போவாதீங்க, ஒரு ஆச்சரியப்படாதீங்க, நீங்க வந்து இப்படிலாம் வந்து ருத்ராஜ் சொல்லியிருந்தோம். கேப்டன்சி வைஸும் அவர் வந்து என்னன்னா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா பண்ணாரு, கரெக்டா ஃபீல்டிங் பண்ணாங்க, ரொம்ப பவுண்டரிஸ் சேவ் பண்ணாங்க, சிங்கிள்ஸ் முதற்கொண்டு என்னன்னா வந்து ரொம்ப டைவர்ட்ஸ்லாம் சேவ் பண்ணாங்க. அப்போ ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா மாறி இருக்கு, ஏதோ ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சு. அதுதான் வந்து நான் நூர் அகமது கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் வந்து அந்த திரியை பத்த வைக்கணும். அது பத்த வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அது கப்பன்னு பரவிடும்ன்றனால ஸோ அந்த விஷயத்துக்காக நூர் அகமது நம்ம பாராட்டியே ஆகலாம். அடுத்து நம்ம நிச்சயமா பாராட்டியே ஆகணும் அப்படின்னா என்னுடைய மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஓவர்டன் தான். அவர் வந்து ரொம்ப சூப்பரா பந்து போட்டாரு. அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து அவர் ஹைட்டா வேற இருக்கிறாரா, நல்லா ஃபாஸ்டாவும் போடுறாரு, அந்த ஹார்ட் லென்த் டப்புன்னு அடிக்கிறாரு, அவங்க திணறாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தா. அவர் டீல் பண்ண முடியாம திணறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து எல்லா பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப வந்து சிரமப்பட்டிருப்பாங்க. மில்லர்லாம் வந்து அந்த ஓவர்டன் பால் போகும்போது க்ளூலெஸ், என்ன ஷாட் விளையாடுறதுன்னு தெரியல, அவரால் ஸ்டார்ட் விளையாடலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவர் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஆஃப் த பெயில்ஸ்ல வந்து பால் தட்டிட்டு அவுட் ஆயிருக்கும். சஞ்சு சாம்சன் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பிஸியா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான நேரத்துல, ஏன்னா டேவிட் மில்லரும் அப்புறம் இவர் நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு அவங்க கொஞ்சம் அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் வந்து அந்த விக்கெட் எடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப குரூஷியல் தான். அந்த விக்கெட் எடுக்கலைன்னா கேம் வந்து எப்படி வேணாலும் மாறி இருந்திருக்கலாம். என்ன சொல்ல போனா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அந்த மேட்ச்ல இருக்க வரைக்குமே வந்து 7 விக்கெட் என்னமோ விழுந்துருச்சு, இருந்தாலுமே வந்து அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு 4-6 அவர் இடையில அடிக்கும் போதெல்லாம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு, அவர் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற இருந்துச்சு. இடையில இந்த ஒரு குழப்பமும் வந்துச்சு. ஸ்டப்ஸுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து கிளவுஸ் ரொம்ப வெட் ஆயிடுச்சு, கிளவுஸ் மாத்தணுங்கிற ஒரு இஷ்யூ கேட்டு பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் அம்பையர் என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து இல்ல இப்ப இடையில மாத்த முடியாது, நீங்க ஓவர் முடிஞ்ச மாத்தீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிருக்கணும் ஆக்சுவலி. ஆனா அவங்க எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. அவர் இன் பிட்வீன் தி ஓவர்ஸ் பவுலர் பவுல் பண்ணும்போது சொல்லும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஓவர்ஸ் முடிஞ்ச மாத்திக்கணும், அவரோட ரூல் படி கரெக்டா சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா என்ன ஆச்சுன்னா வெரி நெக்ஸ்ட் பால் அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. ரொம்ப கடுப்பாகி போயிருப்பாரு. பெவிலியன் போயிட்டு பார்த்தா பேட் தூக்கி போறது, பால்ல கிளவுஸ் தூக்கி அடிக்கிறது, ஹெல்மெட் தூக்கி அடிக்கிறது, வந்து பேர்ட்ட சண்டை போட்டுட்டு போவாரு. கருண் நாயர் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஒரே வந்து ஒரு கலவரத்தை அமர்கலமா இருந்தது. அந்த இடம் அமர்கலமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. சோ பாப்போம். அந்த ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், ஸ்டப்ஸோட விக்கெட் வந்து பெரிய டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். சோ ஒரு வழியா வந்து ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. ஸ்டப்ஸ் விக்கெட் முடிஞ்சா அடுத்து யாருமே இல்லைன்றதுல ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. நிறைய எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ அந்த எமோஷனலான விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் செஞ்சுரி போட்டது வந்து ஒரு எமோஷனலான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான எமோஷனலான விஷயம் ஒன்று. அப்புறம் அந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் செலிப்ரேஷனா இருந்தது. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து சிஎஸ்கே டீம். ஏன்னா போஸ்ட் மேட்ச் முடிஞ்சு பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து எனக்கு ஒரு அதர் பிரான்சைஸ் மாதிரி எனக்கு தெரியல, இன்னொரு வீடு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சிஎஸ்கே உடைய அந்த ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம். அதை முடிச்சுட்டு ஃபிளெமிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்டத்துக்கு எல்லாருமே வந்து ஃபிளெமிங்கை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி இருக்கிறப்பதாப்பா நீ ஜெயிச்சுக்கிட்டு இருந்த, ஸோ தோனி போனதுக்கப்புறம் உனக்கு சக்சஸ் ரேட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த இதை ரொம்ப வெளிப்படையாக வச்சாங்கன்ற நேரத்தில் ப்ரெஸ் மீட்லையும் அவர்கிட்ட இது மாதிரியான கேள்விகள்லாம் ஒட்டி கேட்டு அவர் ரொம்ப அழுத்தத்துல இருந்தாரு. எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல இருந்தாரு. சஞ்சு சாம்சன் போய் இப்படி ஷோல்டர்ல கை போட்டு ஃபிளெமிங் சார் நீ மாஸ் சார் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா வின் லாஸை தாண்டி டீமுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், செமையா ஜெல் ஆகும்ன்றனால சஞ்சு அதை பண்ணது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சஞ்சு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அதனால அது சிஎஸ்கே டீமோட அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயமா இருந்து. அவர் சொன்னதுலேயே இன்னொன்று என்ன பதிவு பண்ணிருப்பாருன்னா, நீங்க சொல்ல அதே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் தான். என்னன்னா சிஎஸ்கே வந்து நாங்கள் தோத்துட்டே வந்து எங்களுக்கு ஒரு புது டீம் மாதிரி பெருசான தெரியல, அவங்களால ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சு 3 மேட்ச் கன்சிடர் தோத்துட்டோம். ஒரு டீம் இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் தான் மீட்டிங் இருந்துச்சு. இவ்வளோ ஒரு மேட்ச் தோத்தாலே என்னன்னா ரொம்ப அனலிட்டிக்கா ரொம்ப திங்க் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு மாத்திர ஒரு டீம்ஸ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு 50 செகண்ட்ஸ் தான் ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க பட்சத்தில் அவங்க எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஃபிளெமிங் வந்து சஞ்சு அது மாதிரி பேக் பண்ணியிருப்பாரு. வந்து ஒரு பிளேயர் வந்து 3 மேட்ச் விளையாடலைங்கிறதுக்காக வந்து அவர் வந்து நல்ல பிளேயர் கிடையாது. அவர் வந்து T20 வேர்ல்டு கப்ல எப்படி விளையாண்டாருன்னு பார்த்தீங்க. அவர் விளையாடுறதை பார்க்கும்போது வந்து அவர் எக்ஸ்ப்ளோசிவ் விளையாடக்கூடிய பேட்டர், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஒன்ஸ் அவர் ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அவர் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வந்து எஸ் ஹீஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற அளவுக்கு வந்து ஒரு நாக்கு வந்து சஞ்சு சாம்சன் விளையாண்டாரு. சூப்பரான நாக்கு, நாட் அவுட் அது சொல்லி ஆகணும் நம்ம வந்து. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆகிப் நபி வந்து ஒரு மாதிரி ஒரு ஷாட் ஆடுவாரு, கேட்சுக்கு போவோம். அகில் ஹுசைன் வந்து அந்த பந்தை பிடிக்க போவாரு. ருத்ராஜ் போய் பார்த்தோன்னே இவன் ஏதாவது வெட்டுட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சேஃப்டிக்கு போவாரு. ஆனா எப்படியோ அந்த கேட்ச் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது. வந்து எப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு மிஸ்கால்குலேட்டடான கேட்ச் மாதிரி முன்னாடி போயிருவாரு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணா டக்குன்னு பின்னாடி குதிச்சு அந்த கேட்சை பிடிப்பாரு. அவர் கூட என்ன பண்ணா ரொம்ப அப்படின்ற மாதிரி எனக்கு அகில் ஹுசைனும் வந்து கிலோ இடுப்பு பிடிச்சிருச்சு. ஒருவேளை இருங்கடா இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, இன்ஜுரி ஆயிராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருந்தது பாக்குறதுலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் சுவாரஸ்யமா இருந்தது. சர்ஃப்ராஸ் கான் கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே பழைய இம்ரான் தாஹிர் மாதிரி மொத்தம் வந்தது.
ஸோ ஸ்டேடியமே ரொம்ப எமோஷனலா இருந்தது. அப்புறம் ஓவர் டென் நல்லா போட்டாருன்றதுக்காக 19வது ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஜே ஒரு வேலையை பார்த்தாரு ஸ்டேடியம்ல. சாமி பத்தான் அந்த சாங் இருக்கு, இதுதானா எதிர்பார்த்த அந்த சாங் போட்டாரு. செம்ம சிரிப்பா இருந்தது. நம்ம பார்க்கும்போது கோலி வந்து எப்படி வந்து ஒரு கிரௌட எனர்ஜைஸ் பண்ணுவாரோ, அவர் கோடு ஒரு கிரௌட் இருக்காங்கன்னா அந்த கிரௌட் எப்படி வந்து பேட் டீமை சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சென்னை டீம் வந்து சென்னை கிரௌட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப ஓவர்டன் என்ன பண்ணுவார்னா வந்து கோலியை போல இப்படி ஒரு கை அப்படி ஹை பண்ணி இப்படி பண்ணுவார்ல, அதே சேம் லைக் என்ன பண்ணுவார்னா ஓவர்டன் கத்த ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணி அந்த கிரௌடோட எனர்ஜியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். இந்த ஸ்பிரிட் தான் வந்து டீமுக்கு வந்து தேவை, இந்த இன்டர்னோட தான் போகணும், அந்த மாதிரி நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஒரு 4 ஓவர் 18 ரன் ஒரு 4 விக்கெட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போயிருந்தா நல்லா போட்டிருந்தாரா இன்னும் கொஞ்சம் வந்து இன்னொரு விக்கெட் கழிச்சு 5 விக்கெட்ஸே அவரால் எடுக்க முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதில் அந்த பாட்டில் இன்னொரு லைன் வரும், எதிர்பார்த்து அவனும் இவன் தானா இருக்கும், ஓவர் டென்னை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து காப்பாற்றிட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ டெட் பவுலிங்கில் அதான் நம்ம முன்னாடியே பேசினோம், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து வைட் ஆக்கர் போகிறாங்க, ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று வந்து அந்த விஷயங்களை மாற்றிருந்தாங்க. ஓவர் வந்து நீங்கள் உங்கள் பிளான் என்னமோ வச்சுக்கோங்க, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன், இதுதான் என் பிளான், இதுதான் என் ஸ்ட்ரென்த், இதில் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விக்கெட் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஸோ அன்ஷுல் கம்போஜ் வந்து அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காருன்ற நேரத்தில் சூப்பரான ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த டீம் வந்து ஓகேப்பா, இதை வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம சஸ்டைன்மெண்ட் கொண்டு போயிருந்தோம், ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்பி போகலாம் அப்படின்றதுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு கான்ஃபிடென்ட்டா நடந்திருக்கு. இன்னும் இந்த டீம்ல பிரச்சனை இருக்கு. ஒரு திடீர்னு ஒரு மிராக்கலை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம கையில உள்ள பிளேயர்ஸ் இவ்வளவுதான், ஆக்ஷன்ல போயிட்டு உள்ள பிளேயர்ஸ் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ருத்ராஜ் சொன்ன மாதிரி 3 நாள் நம்ம ஒரு 3 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ருத்ராஜ் கேப்டன்சி பேசியிருந்தோம். அவர் கேப்டன்சியை சொதப்புறாரு, சில மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகேவா இருந்தாலும் அவர்கிட்ட என்ன கையில என்ன இருக்கோ, ஒரு அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அதை வச்சுதான் அவரால் செயல்பட முடியும். ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலரே இல்லாத பட்சத்துல வந்து இருக்க பவுலர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும் போது அவர் சொல்லியிருப்பாரு, போஸ்ட் மேட்ச்லயே சொல்லியிருப்பாரு, என்னன்னா எங்கள்கிட்ட இருக்க பவுலிங் நாங்கள் நல்லா போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட வந்து கீ எக்ஸ்பேக்டர் பவுலர் எங்கள்கிட்ட இல்லை, வந்து இருக்க பவுலிங் ஆப்ஷன் தான் என்ன பண்ணணும்னா ஃபீல்டிங் வச்சு கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஃபீல்டிங் நிப்பாட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படி ப்ரெஷர் கிரியேட் பண்ணி தான் விக்கெட் எடுக்கணும், அதை நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த பவுலிங் லைன் இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா பவுலர் நிறைய ஆட் பண்ண முடியல. ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, அவர் மட்டும் வந்தாலும் அவர் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பவர் பிளே பவுலர்ங்கிறதுனால இருக்க பவுலர் வந்து இப்போ வந்து இந்த பவுலர் இவ்வளவு இருக்காங்க, எங்கள்கிட்ட உள்ளது இவ்வளவு, இதை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிஎஸ்கே பேட்டிங் போடுச்சாங்கன்னா 250 அந்த ரன் அடிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போடுச்சாங்கன்னா முயற்சி பண்ணணும். வந்து இவரோட செகண்ட் பேட்டிங் சேசிங் கிடைக்குதுன்னா வந்து என்ன பண்ணணும்னா வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வெளிப்படுத்தி இது பண்ணணும். வந்து இருக்க பவுலிங்கை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இதே மாதிரியே ஒரு ஆர்டர்ல போனாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பண்ணது அவரோட கேப்டன் சேஸ் என்னன்னா வந்து 3 மேட்ச்ல பண்ணது இந்த மேட்ச் டிஃபரெண்டா இருக்கு. என்னன்னா நம்ம 3 மேட்ச்ல வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஒரு இன்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது, ஒரு இன்டென்ட் தெரியாது, ரொம்ப சோர்வா இருப்பார். வந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹைப் இருந்திருக்கு, நல்லா வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ஜெயிச்சாலும் வந்து சிஎஸ்கேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பட்டியல் போட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் நல்லா விளையாடணும். பேட்டிங் ஆர்டர்ல இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ரொம்ப நேரம் ஆடுறாங்க அப்படின்னா நம்ம பிரேவிஸ் ரொம்ப நேரம் டிலே பண்ண முடியாது. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் வந்து சிஎஸ்கேனால ஸ்கோர் பண்ண முடியும்னால இந்த பேட்டிங் ஆர்டர் பிரச்சனை ஒன்று இருக்கு. ஸோ இது 2 சார்ட் அவுட் பண்ணணும். பந்து வீச்சில் வந்து அகில் ஹுசைன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்திருக்காரு, முதல் ஓவரில் 2 நோபால்லாம் போடுறாருன்ற பட்சத்தில் அவர் இன்னும் அந்த ஒரு ரிதம் வந்து கொஞ்சம் வந்துருவாரு அப்படின்னு நம்பலாம். ஸோ அவரும் வரணும் ரிதம்க்கு. நூர் அகமது வந்து கொஞ்சம் ஃபார்முக்குலாம் வந்துட்டாரு. கலீல் அகமதும் வந்து அவருக்குனே உரித்தான அந்த பாணியில பந்து வீச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா சிஎஸ்கேனால கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இன்னும் பவர் பிளேல எடுக்க முடியும். நூர் அகமத்னால மிடில் ஓவர்ஸ்ல எடுக்க முடியும். அகில் ஹுசைனால ப்ரெஷர் போட முடியும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பட்சத்துல நம்மளால இன்னும் கொஞ்சம் இப்போ அதாவது சிஎஸ்கே இப்போ ஒரு லெவல்ல இருக்கிறாங்கன்னா இதை விட இன்னும் ஒரு 2 லெவல் ஜாஸ்தி போவாங்க அப்படின்றதான் ஒரு பார்வையா இருக்குது. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல மாற்ற கருத்தா? கண்டிப்பா வந்து நம்ம வந்து நான் சொல்றேன் சிஎஸ்கே வந்து மாசா ஒரு கம்பேக் கொடுத்து இதாண்டா எங்க டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்த மேட்ச் நம்ம போன பேசுற மாதிரி அடுத்த மேட்ச் சேப்பாக்கில் தான் வந்து இதே மொமெண்டம் நம்ம மொமெண்டம் போயிடக்கூடாது போன வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி அந்த மொமெண்டம் போக விடாம அதை வந்து காப்பாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். ஏன்னா எல்லா டீமே வந்து 1-2 மேட்ச் இப்படி தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. சிஎஸ்கே அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இதே லைன்ல பயணிக்கலாம். இப்போ உள்ள நீங்க சொன்ன மாதிரி இப்போ உள்ள அந்த 11 மாத்த வேணாம், டீம்ஸ் இப்போ செட் ஆயிருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதுவே பண்ணலாம். வந்து இல்ல ஒரே பாயிண்ட் மட்டும் நாங்க சொல்ல மிஸ் பண்ணாத மட்டும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். வந்து ஏன்னா நூர் அகமது வந்து ஒரு பவுலிங் பண்ணும்போது அவருக்கு விக்கெட் கிடைக்காம இருக்கும், ஒரு பால் அடிச்சுட்டே இருப்பாங்க. வந்து அப்ப என்ன பண்ணுவாருன்னா சஞ்சு சாம்சன் கரெக்டா போயிட்டு வந்து ஒரு இன்புட் கொடுப்பாரு. வந்து இன்புட் கொடுத்து கொஞ்சம் வைடா நவுத்தி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளவுஸ் பண்றதை பேசுறதுலாம் கமெண்டேட்டர்ல சொல்றதை கேட்க முடிஞ்சு. வந்து அவர் அந்த இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் வெரி நெக்ஸ்ட் பால் அதே மாதிரி பவுல் பண்ணுவாரு. பவுல் பண்ணிட்டு வந்து அவருக்கு விக்கெட் கிடைச்சிடும். விக்கெட் கிடைச்சாலும் சஞ்சு சாம்சன் செலிப்ரேட் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த எதிரில இருந்து பார்க்கும்போது நூர் அகமது அந்த விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் பார்த்து வந்து ஒரு தம்ஸ் அப் பண்ணுவார். வந்து ஓகே ஐபிஎல்ல நூர் அகமதோட முதல் விக்கெட் அது. எஸ் அப்படி சொல்லும் போது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு
ப்ரெஷரை பிரேக் பண்ணி நம்ம நல்ல பவுலர் விக்கெட் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறது வந்து உடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அவர் தம்ஸ் அப் பண்ணது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு வந்து நீங்க சொன்னது எமோஷனலா நிறைய விஷயம் நடந்து சொன்னீங்கல்ல, இந்த விஷயம் எமோஷனலா வந்து நிறைய கனெக்ட் ஆயிருச்சு. விக்கெட் கீப்பர்ஸ் என்னைக்குமே வந்து பந்து வீச்சாளருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தோனி காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். கேஎல் ராகுலும் அதை தான் பண்ணுவாரு, சஞ்சுவும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷப் பந்தும் அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாரு, இங்க போடு அங்க போடு அதை பண்ணி இதை பண்ணி கத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ கீப்பர்ஸ் இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்ப டெல்லியை வீழ்த்தி சென்னை வந்து நாங்க வந்து டெல்லிக்கு வந்து என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இந்த ஆட்டத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே உடைய அடுத்த ஆட்டம் வந்து நம்மளுடைய சேப்பாக்கில் தான் நடக்குது. கல்கத்தா நைட் ரைடர்ஸோட விளையாடுறாங்க. கல்கத்தா நைட் ரைடர்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சு புள்ளிகள் வாங்கல, ஒரு புள்ளியோட இருக்கிறாங்க. சிஎஸ்கே 9வது இடத்துல இருக்கு, கல்கத்தா 10வது இடத்துல இருக்கு. ஸோ அந்த ஆட்டமும் வந்து ஒப்பீட்டு அளவில் கொஞ்சம் சிஎஸ்கே எளிதா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதுலயும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சிஎஸ்கே இனி போகக்கூடிய பாதை சிங்கப்பாதையா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஷோவை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.